அதற்கு பிறகு அருந்தவ புதல்வர் தலைவர் ஜி கே வாசன் என்பதனை நான் உறுதியோடு கூற முடியும். நீங்கள் கண்கூடா காண முடியும். அப்படிப்பட்ட அருமையான தலைவர் இங்கு நம்முடைய பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்த பெருமையை தேடி தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் தர்மபிரகாஷ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி நாணய கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக துக்ளக் நீங்கள் படிப்பீர்கள். சோ அவர்கள் எங்களுக்கெல்லாம் நெடுநாள் என்பர் தலைவர் SRV போன்றவர்களெல்லாம் அழைத்து சென்று பார்ப்பார்கள். தலைவர் நம்முடைய தானேசிய தலைவர், நம்முடைய பீட்டர் போஸ் தலைவர் எல்லாம் எங்களை அழைத்து கொண்டு செல்வார்கள். வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு விமர்சகர், அவர் நடிகராக பார்ப்பதில் நாங்கள் எல்லாம் ஒரு அறிவுஜீவியாக, விமர்சகராக, ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் எழுதுகிறார், நான் யாரையும் பார்ப்பதை விட தலைவர் ஜி கே வாசன் அவர்களை பார்க்கின்ற போது எனக்கு நம்பிக்கை வருகிறது என்று மிக அற்புதமாக ஒளிவு மறைவில்லாமல் எழுதக்கூடிய, அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஆதரிக்கக்கூடியவர், பிஜேபியுடைய சாயல் உடையவர் என்றெல்லாம் வர்ணம் பூசப்பட்ட திரு சோ அவர்கள் எல்லாவற்றையும் மீறி தமிழ் மக்கள் நல்லா இருக்க வேண்டும், இந்த தமிழ் மக்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வெளிப்படையாக எழுதுகிறார். தலையங்கத்துக்கு பக்கத்தில் கொண்டு எழுதுகிறார். தூய்மையானவர், நேர்மையானவர், எளிமையானவர் என்று இன்றைக்கு ஒருவரை பார்த்தா சொல்ல முடியும். அவர்தான் மக்கள் தளபதி ஜி கே வாசன் அவர்கள் அழகாக எழுதுகிறார். நான் இதை சொல்வதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எத்தகைய மனிதர் நம்மிடையே வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குமுதம் இந்த வாரம் குமுதத்தில் கூட ஒரு சின்ன ஒரு கேள்வி போட்டிருக்கிறாங்க. காமராஜர் ஆட்சி சொல்கிறார்களே, இதெல்லாம் சாத்தியமான சொல்லும் போது எத்தனை பேர் சொல்லுவாங்க, விளையாட்டை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரகத்திலே இவரை சேர்க்க முடியாது என்று ஒரே வார்த்தை. அதாவது இவர் தனித்துவம் பெற்றவர், தனிப்பெரும் தலைவராக இருப்பவர் என்று அவர்களே கூட, குமுதம் என்பது உங்களுக்கு தெரியும், யாருக்கு சாதகமாக எழுதுகிற பத்திரிகை என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு நம்முடைய ஐயாவை பார்த்து இவரை அப்படி எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கவனமாக பதிவு செய்கிறார்கள். அத்தகைய உயர்ந்த மனிதர் நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கிறார். இத்தகைய மனிதரோடு பயணம் செய்து ரொம்ப சுலபம். நான் ஒரு ட்ரெயினில் போனேன், உண்மையை சொல்கிறேன். ஒரு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போகிறேன். ஒரு 400 கிலோமீட்டர் பயணம். என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கார், ஒரு அரசியல்வாதி இருக்கார். நான் 10 நிமிடம் அங்கே உட்கார்ந்திருந்தேன். 15வது நிமிடம் என்னால் இருக்க முடியவில்லை. காரணம் உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். அத்தகைய மனிதரோடு பேச பேச எனக்கு அங்கே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே அந்த அறையில் இருப்பதற்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை. என்று சொன்னால் அவருடைய கலாச்சாரம் வேறுவாக இருக்கிறது, வேறு கலாச்சாரமாக இருக்கிறது, அல்லது நமக்கு ஏற்புடையதாக இல்லை, நம்முடைய மனதிற்கு உகந்ததாக இல்லை. ஆக அவரோடு பயணம் செய்வது ட்ரெயினில் காலைல போய் இறங்க போகிறோம், 10 மணி நேரம் தூங்க போகிறோம். அப்படி இருந்தால் கூட அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பதற்கு எனக்கு மனம் தரவில்லை. சாதாரண கம்பார்ட்மெண்ட்டுக்கு, சாதாரண வகுப்புக்கு நான் இடம்பெயர்ந்து பக்குவமாக சென்று விட்டேன். அத்தகைய மனிதரோடு நாம் பயணம் பண்ண முடியாது. ஆனால் இந்த மனிதரோடு நீங்கள் உங்கள் வாழ்நாள் நெடுக நம்பிக்கையோடு, அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு பயணம் செய்ய முடியும். அத்தகைய பெருமனிதர் இங்கே வந்திருக்கிறார். அவர் ஆரம்பித்திருக்கின்ற தமிழ் மாநில காசு என்பது தமிழ்நாட்டில் கிடைத்திருக்க வரப்பிரசாதம், எதிர்காலத்தில் கிடைத்திருக்க வரப்பிரசாதம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அத்தகைய மனிதரோடு வாழ்வதும் அவரோடு செல்வதுமே ஒரு சுகம். நான் சொல்லுவது என்று சொன்னால், நம்முடைய பாசாதி அவருடைய படத்தை போட்டு நான் சொன்னேன், ஐயா இருக்க விடமே ஆனந்த நிலையம் என்று போட்டேன். ஐயா இருக்கணும் ஆனந்த நிலையம், ஆனந்த பவன் என்பது ஜவஹர்லால் நேருவோட இல்லம். ஆனால் அப்படி அல்ல, எங்கு ராமன் இருக்கிறதோ அந்த இடம் அயோத்தி என்பதை போல ஐயா இருக்கிற இடம் ஆனந்த நிலையம். அங்கே மகிழ்ச்சி குடியிருக்கும், ஆனந்தம் குடியிருக்கும், அன்பு குடியிருக்கும், உண்மை குடியிருக்கும். உங்களை ஏமாற்ற எப்போது முயற்சிக்க மாட்டார்கள். அத்தகைய வாய்மை மிகுந்த மனிதர் நமக்கு வாய்த்திருக்கிறார். அந்த இயக்கத்தோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டு செயலாற்ற வேண்டும். நீங்கள் இணைவது மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இணைக்க வேண்டும். அப்படி இணைப்பதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறீர்கள். ஒரு போலியான ஆட்சி அல்லது நிரந்தரமாக திட்டங்கள் தராத ஆட்சிகள் எல்லாம் இனிமேல் கிடையாது. நிரந்தரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆட்சி நாளைக்கு கிடைக்கும் நம்பிக்கை நீங்கள் ஓட்ட கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பிரதமர் காமராஜர், அதாவது யாருக்குமே மண்ணின் மீது ஒரு மகிமை இருக்க வேண்டும். மண்ணின் மீது என் தந்தை மீது எனக்கு பாசம் இருக்க வேண்டும், என் தாய் மீது எனக்கு பாசம் இருக்க வேண்டும். அப்போதான் நான் மனிதன். அப்படி நம்முடைய தாய்மொழி மீது, தமிழ் மண்ணின் மீது உண்மையான பற்று கொண்டு வாழ்ந்தவர்கள் நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள். நீங்கள்லாம் பெரியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், பெரியாரை படித்திருப்பீர்கள். ஆனால் பெரியாருடைய செயலில் காட்டியவர்கள் தலைவர் மூப்பனார் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால தான் அவர்கள் பெரியாரும் காமராசர் என்று கருத்தரங்க போட்டார். பெரியாருடைய சிந்தனைகளை எப்படி காமராசர் செயலாக்கினார் என்பதை விளக்குவதற்காக
மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு பெரும் கூட்டமே போட்டார், பெரியாரும் காமராசரும் என்று. அத்தகைய பெரியாருடைய சிந்தனைகளை, தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்த மக்களை, நம்முடைய மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் பெரியார் என்றால் அதை செயலாக்குந்தவர்கள் காமராஜர் அவர்கள். அதற்கு பிறகு அதற்கு உறுதுணையாக உந்து சக்தியாக இருந்தவர்கள் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள். அதே வழிதான் இவரும் பின்பற்றுகிறார். இன்றைக்கு இங்கே இருக்கின்ற இன்னொரு துறைமுகத்திற்கு காமராஜர் பெயர் வைக்கிறார், அங்கே இருக்கின்ற துறைமுகத்திற்கு வாவுசி பெயர் வைக்கின்றார். அப்படி வைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம் மண்ணின் மீது, இந்த மக்கள் மீது, இந்த மக்களுக்காக வாழ்ந்த மனிதர்கள் மீது அவர் வைத்திருக்கின்ற மரியாதை, அன்பு, அக்கறை அத்தனையும் புலப்படுகிறது என்பதை நான் இங்கே